Hello students, this is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu. Example 1.3 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம்பிள் 1.2 நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினும் கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1.3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது இல்லாத பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே லெட் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கான். கிவன் ஓகேவா, ஏ இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் 1 less than x less than 4. இப்போது 1 less than x less than 4னா இதில் வந்து 1 2 3 4 ஓகேவா. இதில் ஈக்குவல் டு கொடுக்கல, அப்போ 1 எழுதக்கூடாது 4 எழுதக்கூடாது. therefore a is equal to 2, 3. அப்போ b is equal to என்னதுப்பா, ஹோல் நம்பர் 0லேருந்துன்னு சொல்லியாச்சு. அதே இதில் 0 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கன்றாங்க 0 1 ஓகேவா. சி இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்கள் 1 2 அவ்வளோதான்ப்பா. இது எழுதுனீங்கனாலே 1 மார்க் கம்பல்சரி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது ஏ யூனியன் சி, சாரி பி யூனியன் சி. பி வந்து என்னதுப்பா 0 1 யூனியன் 1, 2. இப்போது யூனியன் பண்ணும்போது என்ன எழுதணும், 0 1, 1ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா ரிப்பீட்டட் வேல்யூ செட்டில் எப்பயுமே எழுதாதீங்க. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி பண்ணணும். இந்த ஏல வந்து என்ன இருக்குது 2 3 கிராஸ் 0 1 2. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு சம்ம இதை தானே பார்த்தோம் இந்த எக்ஸசைஸில். கிராஸ்னாலே என்ன பண்ணோம், முந்தின இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிட்டு 0 2, 1 2, 2 3, 0 3, 1 3, 2 ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேவா, அதான் என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஏவோட ஆன்சர் என்னதுப்பா 2 3 கிராஸ் பியோடது 0 1 ஓகேவா. இதில் வந்து என்னது 2, 0 2, 1 3, 0 3, 1. அதே மாதிரி பி கிராஸ் ஏ, சாரி ஏ கிராஸ் சி கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம எழுதணும் 2, 3 கிராஸ் 1, 2 ஓகே. 2, 1 2, 2 3, 1 3, 2 ஓகே. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு 2, 0 2, 1 2, 2 இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு. அடுத்து 3ல் இருக்கிறது எழுதுங்கப்பா. 3, 0 3, 1 3, 2 ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேவா. இப்போது ரெண்டுத்தையும் செக் பண்ணுங்கப்பா. 2, 0 2, 0 2, 1 2, 1 3, 2 3, 2 இங்கேயும் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அதை நம்ம வந்து எழுதுறோம். ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS ஓகேவா. அப்போ என்னது ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. என்ஸ் இங்கே வந்து ஷோ தட்னு கேட்டுருல, இங்கே வெரிஃபைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ஸ் வெரிஃபைடு ஓகேவா. இதில் நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் அடுத்து. ஓகேவா. செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா. ஃபஸ்ட்டு இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துடலாமா. பி இன்டர்செக்ஷன் சி என்னப்பா இருக்குது
பி இன்டர்செக்ஷன் சி வந்து வெறும் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது 1. அதை ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி பண்ணலாமா? ஏல வந்து என்ன இருக்குது 2,3 கிராஸ் 1. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? 2,1 3,1. ஓகே, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு போயிடலாமாப்பா? இங்கே ஏங்கனே நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 யூஸ் பண்ணுறதுனால நான் 3 and 4ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, 2 கொஸ்டின்னு கேட்க மாட்டாங்க. தேர்ஃபோர் நீங்கள் வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2னே எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் என்னப்பா இருக்குது? ஏல வந்து 2,3யும் இதில் வந்து 0,1 இருந்துச்சா? இதை நம்ம ஏங்கனே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2,0 2,1 3,0 3,1. ஏ கிராஸ் சி. ஏ வந்து இப்போ தான் சொன்னோம் 2,3. செட் ப்ராக்கெட் போடணும். என்ன மாதிரி வந்து கர்லி ப்ளேசஸ் போடக்கூடாது. 1,2. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்? 2,1 2,2 3,1 3,2. இதில் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்கப்பா. இன்டர்செக்ஷன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இதில் இது ரெண்டு இது காமன். ஓகேவா? 2,1 இங்கே வந்து 3,1 இருக்குது, இங்கேயும் 3,1 இருக்குது. 3,1. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 4ம் சேம் ஆஸ் சேம். ஓகே, அதே தான் மேலே நம்ம எழுதணும்ல. ஃப்ரம் 3 and 4 LHS is equal to RHS. நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. என்ஸ் வெரிஃபைடு. இதெல்லாம் நீங்கள் எழுத மறந்தீங்கன்னா 1 மார்க் கம்பல்சரியாக 5 மார்க் கொஸ்டினில் கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.